ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெயில் ரோஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். நம்ம சேனலை நீங்கள் க்ளோஸாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தால் தெரியும். நம்ம சேனலோட தனித்துவமே ஃபாரின் கேசஸ் தான். இனிஷியல் ஸ்டேஜில் ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் ஃபுல்லாகவே ஃபாரின் கேசஸ் தான் போட்டுட்டு இருந்தேன். பட் அதுக்கு சரியாக வியூஸ் வரலன்னு ஒரு நாள் இந்தியன் கேஸ் ஆரம்பிக்க விட்டு இந்தியன் கேசஸ்க்குலாம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுனால இப்போ ரீசெண்டாக நிறைய நான் இந்தியன் கேசஸ் தான் போட்டுட்ருக்கேன். பட் நம்ம வியூவர்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க ஃபாரின் கேசஸும் போடுங்கன்னு. அந்த மாதிரி யூஎஸில் நடந்த ஒரு வித்தியாசமான கேஸை பற்றி தான் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அமெரிக்காவில் இருக்க மாண்டானா அப்படிங்கிற ஸ்டேட்டில் கிளன்டைவ்ங்கிற மாதிரி ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் 34 வயசு சூசன் கேசிங்கிற ஒரு பெண்மணி இருந்துட்டு வராங்க. இவங்களுக்கு 4 குழந்தைகள் இருக்கு. தன்னோட கணவர் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா அவரை விட்டு பிரிஞ்சுட்டு தன்னோட குழந்தைகளோட தனியா ஒரு அபார்ட்மெண்ட்ல இருந்துட்டு வராங்க. இந்த மாதிரி 4 குழந்தைகளோட ஒரு பெண் தனியா இருந்தா கூட அமெரிக்க கலாச்சாரம் எப்படி இருக்கும்? நம்ம ஊர்ல என்ன பண்ணுவோம், குழந்தைகளுக்காண்டி தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினைப்போம். பட் அங்க அப்படி கிடையாது. குழந்தைகளையும் பார்த்துக்கிறோம், அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை தேவைப்படும். அதனால அடிக்கடி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே பார்ட்டின்னு சுத்த ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி தான் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி 2008ஆம் வருஷம் இந்த சூசன் கேசி தன்னோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக நைட்டு கரெக்டாக 9 மணிக்கு அவங்க வீட்டிலேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்படி கிளம்பி போன இந்த சூசன் கேசி கடைசி வரைக்கும் வீடு திரும்பல. ஜெனரலாக மிஸ்ஸிங் கேசஸ்லாம் நம்ம பார்த்தா எப்படி இருக்கும், வீட்டை விட்டு கிளம்பி போயிருப்பாங்க, பட் அவங்க உடலை எங்கேயோ கண்டுபிடிச்சிருப்பாங்க, இல்லை யாரோ கடத்தி வச்சிருப்பாங்க, போலீஸ் வேற எங்கேயோ தேடிட்டு இருப்பாங்க. பட் இந்த கேஸில் ரொம்ப தனித்துவமாக பார்க்கப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, நைட்டு கிளம்பி போன சூசன் கேசி காலையில் திரும்ப இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. இவங்க வீட்டு வாசலில் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து இறங்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்க. இது கூகுள் மேப்பில் நான் ரெக்கார்ட் பண்ணது. இந்த அப்பார்ட்மெண்ட் வாசலில் தான் சூசன் கேசிக்கு ஒரு மிகப்பெரிய பேராபத்து நிகழ்ந்திருக்கு. அப்படி இந்த அப்பார்ட்மெண்ட் வாசலில் வந்து இறங்கினாங்க. ஜஸ்ட் 40 ஸ்டெப்ஸ் தான், 40 ஸ்டெப்ஸில் அவங்க வீட்டுக்குள்ளே போயிருக்கலாம். அப்படி ஒரு இடைப்பட்ட இந்த ஷார்ட்டான டியூரேஷனில் தான் சூசனுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் வாசலில் வச்சு ஒரு மிகப்பெரிய கொடூரம் நிகழ்ந்திருக்கு. யார் இந்த சூசன் கேசி? இந்த அபார்ட்மெண்ட் வாசல்ல அவங்களுக்கு என்ன மாதிரி நிகழ்வு நிகழ்ந்தது அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச இந்த கேஸ்ல சூசனுக்கு என்ன நிகழ்ந்ததுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ போலீஸ் அவங்களோட முதல் கட்ட விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த சூசன் கேசியோட முதல் பொண்ணு மரியாங்கிற பெண் கிட்ட தான் ஆரம்பிக்கிறாங்க. உங்க அம்மா எங்க போனாங்க, யாரை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போனாங்கன்னு கேட்கும்போது அந்த மரியாங்கிற குழந்தை போலீஸ் கிட்ட என்ன சொல்லுதுன்னா, எங்க அம்மாவுக்கு லிண்டாங்கிற மாதிரி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்கள பார்க்கறதுக்காண்டி தான் கிளம்பி போனாங்கிற மாதிரி அந்த குழந்தை சொல்லுது. இப்போ லிண்டாங்கிற பெண்மணி கிட்ட போலீஸ் கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சூசன் என்ன பார்க்க வந்தது உண்மைதான், 9 o'clock வந்தா, 9:30க்கு கிளம்பி போயிட்டா. அதுக்கப்புறம் அந்த சூசனுக்கு பிராடுங்கிற மாதிரி ஒரு காதலர் இருக்காரு, அந்த காதலரை பார்க்கறதுக்காண்டி தான் போனாங்கிற மாதிரி இந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க. இப்போ அந்த பிராடுங்கிற நபர் யாருன்னு விசாரணை பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு ஏற்கனவே அவங்க கணவர் கூட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு டிவோர்ஸ் வாங்கிட்டு குழந்தைகளோட தனியாக இருந்துட்டு இருக்காங்க. பிராடுங்கிற அந்த நபர் இதே ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஒரு 3 வீடு தள்ளி தான் வசிச்சுட்டு வராரு. பட் அவருக்கு திருமணமாகி 3 பெண் குழந்தைகள் இருக்கு. ஸோ மனைவிக்கு தெரியாம இவங்களோட காதல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த பிராடுங்கிற காதலர் கூட தான் இவங்க முழு இரவும் இருந்ததுக்குரிய தடயங்கள் இருக்கிறதுனால இப்போ அந்த பிராடுங்கிற காதலரை விசாரணைக்காக கூட்டிட்டு வராங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார், சம்பந்தப்பட்ட அந்த இரவு நானும் சூசனும் ஒன்னா ஒரு பாருக்கு போனோம். நைட்டு கரெக்டாக 10 மணிக்கு அவங்களெல்லாம் மீட் பண்ணேன். ஒரு 4 மணி வரைக்கும் அந்த பார்ல தான் நாங்கள் குடிச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த பார்லேருந்து கிளம்பி என்னோட பிக்கப் ட்ரக்ல தான் சூசனோட வீட்டுக்கு வந்தோம். பட் டைரக்டா வீட்டுக்கு போல. சூசனோட வீட்டுக்கு பக்கத்து ஸ்ட்ரீட்ல ஒரு கிளப் இருக்கு. அந்த கிளப்புக்கு வெளியில ஒரு மறைவான இடத்துல காரை நிப்பாட்டினேன். கரெக்டா 5:16 மணிக்கு காலையில் அந்த காரை நிப்பாட்டிட்டு கிட்டத்தட்ட ஒரு 30-35 நிமிஷங்கள் அந்த காருக்குள்ள நாங்க 2 பேரும் உடல் ரீதியான தொடர்புல இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் கரெக்டா ஒரு 5:46 மணிக்கு சூசனோட வீட்டு வாசல்ல அவங்கள இறக்கி விட்டுட்டு நான் போயிட்டேன். அதாவது அவங்கள நான் இறக்கி விட்ட தொலைவு ஜஸ்ட் அவங்க வீட்டுக்குள்ள போறதுக்கு 40 ஸ்டெப் வச்சா போதுங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. சரி, ஓகே, நீங்க சூசன் வீட்டுக்குள்ள போனதை பார்த்தீங்களா, அதாவது அந்த அபார்ட்மெண்ட் கதவை திறந்துட்டு உள்ள போனதை நீங்க பார்த்தீங்களான்னு கேட்டதுக்கு, இல்ல சார், அவங்களை இறக்கி விட்டவனையே நான் கிளம்பி போயிட்டேன், அவங்க உள்ள போனதை நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி பிராட் சொல்றாரு. சரி, உங்க காதலை பத்தி உங்க மனைவிக்கு தெரியுமான்னு கேட்டது, என்னோட மனைவிக்கு தெரியாது, பட் நாங்க 2 பேரும் ஓப்பன் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்கோம். நான் யார் கூட வேணாலும் தொடர்புல இருக்கலாம், என் மனைவியும் யார் கூட வேணாலும் தொடர்புல இருக்கலாம். ஸோ எங்க 2 பேத்துக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்குன்னு இவர் சொல்றாரு. சரி, சூசனை இறக்கி விட்டதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு, சார், என்னோட வீடு இங்கேருந்து ஒரு 3 வீடு தள்ளி தான் இருக்கு,
அவங்கள கரெக்டா 5:16 இறக்கி விட்டோன்னே நான் 5:25 வீட்டுக்கு போறேன், 5:30 மணிக்கு போய் பெட்ல படுத்து தூங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப பிராடுங்கிற இந்த காதலர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் உண்மையாங்கிறத உறுதிப்படுத்துகிறதுக்காக அவங்க மனைவி கிட்ட போலீஸ் விசாரிக்கிறாங்க. இவர் என்ன சொன்னாரோ அதே தான் அவங்கள சொல்றாங்க. சார், எங்களுக்குள்ள ஓப்பன் ரிலேஷன்ஷிப் தான். இவர் எந்த பொண்ணோட போய் இருக்காருங்கிறது எனக்கு தெரியாது. பட் சம்பந்தப்பட்ட இரவு நான் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட அவர் வீட்டில் தான் இருந்தேன். நானும் காலையில் 5:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். நான் ஒரு 5:35-40க்கு வந்தேன். அப்போ ரூம்ல போய் பார்க்கும்போது என்னோட கணவர் நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தாரு. இதுதான் சார் எனக்கு தெரியும். மற்றபடி அவர் யாரு கூட போனார், என்ன பண்ணாருன்னு எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல ரொம்ப வித்தியாசமா பார்க்கப்படுற விஷயம் என்ன அப்படின்னா, இவர் கரெக்டா 5:30க்கு வீட்டுக்கு போனேங்கிறாரு. அவங்க மனைவியும் தான் இன்னொரு காதலர் கூட வந்துட்டு 5:30க்கு வர்றேங்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு பேரும் ஒரே டயத்தில் வீட்டுக்கு வர்றதுக்குரிய கோஇன்சிடென்ஸ் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வித்தியாசம் இருந்தால் கூட பரவாயில்ல. ரெண்டு பேரும் 5:30க்கே வந்தாங்க அப்படின்னு சொல்றதுனால ஒருவேளை ரெண்டு பேரும் பேசி வச்சுட்டு பொய் சொல்றாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறதுனால பிராட் அப்படிங்கிற இந்த காதலர் தான் இந்த வழக்குல, அதாவது காணாம போன சூசனோட வழக்குல நம்பர் 1 சஸ்பெக்டா இருக்காரு. இப்ப இந்த பிராட் சொல்றதுல எவ்வளவு உண்மை இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக எக்ஸாக்டா அவர் சூசனை வாசல்ல எந்த இடத்துல இறக்கி விட்டாரோ அந்த இடத்துல இருந்து அவங்க வீட்டுக்கு உள்ள போற அந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த கேஸ்ல போலீஸுக்கு ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ கிடைக்குது. அந்த இடத்துல சில டிராகிங் மார்க் இருக்கிறத பாக்குறாங்க. தட் மீன்ஸ் யாரோ ஒரு நபரை இன்னொரு நபர் பிடிச்சு இப்படி தரன்னு இழுத்துட்டு போறதுக்குரிய தடயங்கள் அந்த வீட்டு வாசல்ல பதிவாயிருக்கு. பிகாஸ் சம்பந்தப்பட்ட அந்த இரவு நிறைய மழை பெஞ்சதுனால நிறைய சேர் இந்த வாசல்ல இருந்ததுனால இந்த டிராக் மார்க்கை ஈஸியா போலீஸால கண்டுபிடிக்க முடியுது. அந்த டிராக் மார்க்குக்கு பக்கத்துல சந்தேகப்படும்படியா நிறைய ஷூ பிரிண்ட பாக்குறாங்க. ஸோ அந்த ஷூவை எந்த நபர் போட்டிருந்தாரோ அந்த நபர் தான் கேசியை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. ஸோ இப்போ பிராட் சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல கொஞ்சம் உண்மைத்தன்மை இருக்கிற மாதிரி தெரியுது. அப்ப பிராட் கிட்ட போலீஸ் திரும்ப விசாரிக்கும் போது அந்த காதலர் இன்னொரு அதிர்ச்சியான தகவலை சொல்றாரு. சார், நான் என்னைக்கு என் கேர்ள் ஃப்ரெண்டோட வெளியில போனோம்னா அன்னைக்கு காலையில எனக்கு டேனி அப்படிங்கிற ஒரு நபர் கிட்ட இருந்து ஒரு மெயில் வந்தது. அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த மெயில என்ன சொல்லியிருந்தாருன்னா, உன்னோட காதலி எப்படி இருக்கா, நீ காதலிக்குது உன் மனைவிக்கு தெரியுமா, உன் மனைவிட்ட போட்டு கொடுக்கவா அப்படிங்கிற மாதிரி மிரட்டல் தோணியில ஒரு மெசேஜ் வந்ததுனால கண்டிப்பா என்னையும் என்னோட காதலி சூசனையும் தாண்டி எங்க ரெண்டு பேரோட காதலை பத்தி ஒரு 3வது நபருக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த நபருக்கு எங்க காதல் மேல ஒரு பொறாமை உணர்ச்சி இருந்ததுனாலதான் மிரட்டல் தோணியில எனக்கு ஒரு இமெயில் வந்திருக்கு அப்படிங்கிற இன்னொரு வித்தியாசமான தகவலையும் இந்த காதலர் பிராட் போலீஸ் கிட்ட சொல்றாரு. இப்ப போலீஸ் அவங்களோட அடுத்த கட்ட விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, இந்த ஏரியால எங்கேயாவது சிசிடிவி கேமரா இருக்கா, உண்மையில இந்த பிராடுங்கிற காதலர் சொல்றதை நம்பலாமான்னு செக் பண்ணி பார்க்கும்போது 2 சிசிடிவி கேமரா போலீஸ் கிடைக்குது. இவங்க வீட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 2-3 பில்டிங் தள்ளி ஒரு பேங்கோட ஏடிஎம் இருக்கு. அந்த ஏடிஎம்மோட வாசல்ல ஒரு கேமரா இருக்கு. அதுக்கப்புறம் பக்கத்துல இன்னொரு கிளப் இருக்கு. அந்த கிளப்புக்கு வெளியில தான் இவர் காரை பார்க் பண்ணி 2 பேரும் உடல் ரீதியான தொடர்புல இருந்திருக்காங்க. அங்க ஒரு கேமரா இருக்கு. இந்த 2 கேமராவும் குறைவான ரெசல்யூஷன், ஜஸ்ட் அவ்வளோ கிளாரிட்டியே இல்லை. அப்படி இருந்தா கூட இந்த கேமரா ஆங்கிள் பார்க்கும்போது அது காணாம போன சூசனோட அந்த அபார்ட்மெண்ட் வாசலை நோக்கி பாயிண்ட் பண்ணி இருந்ததுனால இந்த பிராட் சொல்றது உண்மையா பொய்யான்னு இந்த சிசிடிவி கேமராவை பார்த்தா தெரியும்னு சொல்லிட்டு அதுல இருக்க ஃபுட்டேஜ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது பிராட் சொல்றது ஆல்மோஸ்ட் உண்மைங்கிற மாதிரி தெரிய வருது. அவர் சொன்ன மாதிரி அவரோட சில்வர் கலர் பிக்கப் ட்ரக் இந்த வீட்டு இந்த கிளப் வாசல்ல வந்து நிக்குது. அதுக்கப்புறம் அதோட ஹெட்லைட் ஆஃப் செய்யப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு திரும்பவும் அந்த காரோட ஹெட்லைட் ஆன் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த அபார்ட்மெண்ட் வாசல்ல வந்து அந்த கார் நிக்குது. அதுக்கப்புறம் அடுத்த ஒரு 1 மினிட்டுக்குள்ளேயே அந்த கார் கிளம்பி போயிருது. பட் இந்த கேமரா குவாலிட்டி சரியில்லைங்கிறதுனால இந்த பிராடோட பிக்கப் ட்ரக்ல இருந்து சூசன் இறங்கி நடந்து போனதுக்குரிய காட்சிகள் இருட்டுல தெளிவா தெரியல. ஓகே, இப்போ அதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன நிகழ்ந்திருக்குன்னு போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அடுத்த ஒரு 7 மினிட்ஸ் கழிச்சு அந்த அபார்ட்மெண்ட் வாசலுக்குள்ள ஒரு மனிதனோட நடமாட்டம் தெரியுது. அதுவும் ஃபுல்லா இருட்டா இருந்ததுனால உண்மையிலே அந்த மனிதன் சூசனா இல்ல இன்னொரு நபரா அப்படிங்கறத போலீஸால கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் அந்த மனிதனோட நடமாட்டம் ஒரு 1 or 2 மினிட்ஸ் இருக்கு. அடுத்த 3 மினிட்ஸ்க்குள்ளேயே இன்னொரு கார் வந்து நிக்குது. அந்த கார் கிட்டத்தட்ட ஒரு 4 மினிட்ஸ் இந்த அபார்ட்மெண்ட் வாசல்ல நிக்குது. அதுக்கப்புறம் அந்த கார் அப்படியே யூ டர்ன் அடிச்சு கிளம்பி போயிருது.
ஸோ இந்த கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர் கேப்புக்குள்ளேயே 2 கார் இந்த இடத்துல வந்து நிற்குது. அதுக்கப்புறம் அந்த சிசிடிவி காட்சிகளை மேலும் மேலும் பார்க்கும்போது கரெக்டாக காலையில் 5:55 மணிக்கு சந்தேகப்படும்படியா இன்னொரு கார் வந்து நிற்குது. அந்த கார் இவங்க அபார்ட்மெண்ட் வாசல்ல ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் நிற்குது. அதுக்கப்புறம் அந்த கார் கடந்து போயிருது. போன கார் திரும்ப வரல. ஒட்டுமொத்தத்தில் ஒரு 1 ஹவர் கேப்ல இந்த கிரைம் சீனுக்கு மொத்தம் 3 கார் வந்துட்டு போயிருக்கு. ஃபர்ஸ்ட் கார் அவங்க காதலர் பிராட் வந்து சூசனை டிராப் பண்ணிட்டு போயிருக்காரு. இதுக்கப்புறம் இந்த சிசிடிவி கேமரால கிளாரிட்டி இல்லைங்கிறதுனால பலவித கொஸ்டின்ஸ் தான் போலீஸ் முன்னாடி வந்து நிக்குது. இந்த பிராடோட கார் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் இருட்டுல நடமாடிட்டு இருந்த அந்த நபர் யாரு? சூசன் பிராடோட கார்ல இருந்து இறங்கி போனாங்களா? ரெண்டாவதா அந்த கார்ல வந்த நபர் யாரு? ஏன் அந்த கார் திரும்பி போச்சு? இதை எல்லாத்தையும் தாண்டி மூணாவதா இன்னொரு கார் வந்துச்சு. அந்த காரும் இந்த சூசனோட டிஸப்பியரன்ஸ் வழக்குல தொடர்புல இருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த வழக்குல போலீஸுக்கு மொத்தம் 3 சஸ்பெக்ட் இருக்காங்க. என்னதான் பிராடுங்கிற இந்த காதலர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல கொஞ்சம் உண்மைத்தன்மை இருந்தா கூட அவர் மேல போலீஸுக்கு இன்னும் ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு. சோ இதுக்கப்புறம் சூசனோட வாழ்க்கையில இருக்கிற இன்னொரு ஆண் யாருன்னு விசாரணை பண்ணும்போது அவரோட முன்னாள் கணவர் டெட் கேசி அப்படிங்கிற ஒரு நபர் தான். அவர் கூட அவங்க ஒரு சிறிது காலம் ஒரு 4-5 வருஷம் வாழ்ந்திருக்காங்க. அவர் மூலமா 2 குழந்தை இருக்கு. பட் இந்த டெட் கேசி அப்படிங்கிற நபரு இவங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துறதுனால அந்த முன்னாள் கணவர்கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கி இவங்க தனியா வந்ததுக்கு அப்புறம் தான் பிராடுங்கிற இந்த நபரை மீட் பண்ணி காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த முன்னாள் கணவர் டெட் கேசிட்ட போய் போலீஸ் விசாரிக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, சார் என்னோட மனைவியை நான் கொடுமைப்படுத்தினேன்னு 1000 பேர் 1000 கதைகள் சொல்லலாம். உண்மையிலேயே எனக்கும் என்னோட மனைவிக்கும் கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது உண்மைதான். அதுக்காக நான் அவளை கொடுமைப்படுத்தவே கிடையாது. நாங்க ஒரு நல்ல நண்பர்களா தான் இருந்திருக்கோங்கிற மாதிரி சொல்றாரு. சரி ஓகே, இந்த கதையெல்லாம் இருக்கட்டும். சூசன் காணாம போனப்போ சம்பந்தப்பட்ட நாள் காலையில ஒரு 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் வேலைக்கு போனேன் சார்ங்கிறாரு. எந்த பக்கம் வேலைக்கு போனீங்க? சூசனோட வீடு எங்க இருக்கோ அந்த வீட்டை தாண்டி தான் சார் நான் ரெகுலரா வேலைக்கு போவேன். சரி எத்தனை மணிக்கு அவங்க வீட்டை கடந்து போனீங்கன்னு கேட்டதுக்கு 5:55க்கு கடந்து போனேன். அப்படி கடந்து போனப்போ என்னோட முன்னாள் மனைவிங்கிற ஒரு சின்ன ஞாபகத்துல அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு 30 செகண்ட் நான் காரை நிப்பாட்டினேன். அப்புறம் கடந்து ஆஃபீஸ் போயிட்டேங்கிறாரு. ஸோ இப்போ அந்த சிசிடிவி கேமரால பதிவான 3வது கார் இவங்க முன்னாள் கணவர் டெட் கேசிங்கிற ஒரு நபருக்கு சொந்தமானதுன்னு தெரிய வருது. அவர் என்ன சொல்றாரு, நான் ஜஸ்ட் வேலைக்கு போனேன், சும்மா நின்னேன், கார்ல இருந்து இறங்கவே இல்லைங்கிறாரு. சரி எத்தனை மணிக்கு வேலைக்கு போனீங்க? நான் அடுத்த ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல வேலைக்கு போயிட்டேங்கிறாரு. இப்போ அவர் வேலை பார்க்குற இடத்துல போய் இருக்கிற சிசிடிவி கேமராவையும் அங்க இருக்கிற எம்ப்ளாயி செக்இன் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது இவர் சொன்னது உண்மைன்னு தெரிய வருது. இவர் கரெக்டா இந்த டைத்துக்கு இந்த இடத்த கடந்து போயிருக்காரு. 6 மணிக்கு ஆஃபீஸுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஃபுல்லா ஆஃபீஸில் தான் இருந்திருக்காரு. ஸோ அவங்க காதலர் ஒரு 5:30 மணிக்கு இறக்கி விட்டு போயிருந்தாருன்னா இவர் 5:55க்கு அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணியிருந்தாருன்னா அப்போ சூசனை இவர் கடத்தியிருந்தாருன்னா அடுத்த ஒரு 5 to 10 மினிட்ஸ்குள்ளே இவர் வேலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால முன்னாள் கணவர் மேபி இதில் இன்வால்வ் ஆயிருக்க வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் போலீஸ் திங்க் பண்ணுறாங்க. முன்னாள் கணவரும் வாய்ப்பு இல்லை. இப்போ அவங்களோட காதலர் அவர் சொல்றதும் உண்மை இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ உண்மையிலேயே இந்த சூசன் எங்க போயிட்டாங்க? இந்த 2 பேரும் குற்றவாளிகள் இல்லை அப்படின்னா இவங்க காதலர் இறக்கி விட்டு போனதுக்கு அப்புறம் முன்னாள் கணவர் அந்த ஏரியாவை கிராஸ் பண்ணி போறதுக்கு முன்னாடியும் இடைப்பட்ட இந்த 10 நிமிஷத்துக்குள்ள அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி நின்ன அந்த நபர் யாரு? இடைப்பட்ட இந்த 10 நிமிஷத்துக்குள்ள வந்த அந்த 2வது கார் யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிற பலவித கொஸ்டின் போலீஸுக்கு இப்ப வர ஆரம்பிக்குது. இந்த வழக்குல ஏற்கனவே இவ்வளவு குழப்பங்கள் இருக்கும்போது அந்த முன்னாள் கணவர் டெட் கேசிட்ட கேட்கிறாங்க, சரி இப்போ உங்க மனைவி நீங்க பிரிஞ்சு வந்துட்டீங்க, உங்க மனைவிக்கு இப்ப பிராடுங்கிற மாதிரி இன்னொரு காதலர் இருக்காரு, அதை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டதுக்கு எனக்கு ஆக்சுவலா தெரியாது, இன்னைக்கு காலையில தான் தெரிய வந்துச்சுங்கிறாரு. உங்களுக்கு எப்படி தெரிய வந்துச்சுன்னு கேட்டா எனக்கு மர்மமான ஒரு நபர்கிட்ட இருந்து ஃபோன் வந்தது. அது அன்னோன் நம்பர். இது வரைக்கும் அந்த நம்பர் நான் பார்த்ததே கிடையாது. அந்த நபர் என்ன சொல்றாருன்னா, உன்னோட முன்னாள் மனைவிக்கும் இப்போ இன்னொரு பையனுக்கும் காதல் இருக்கு, 2 பேரும் ஊரை சுத்திட்டு இருக்காங்க, உடல் ரீதியான தொடர்புல இருக்காங்க, என்னன்னு பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கால் வந்தது சார். அதுக்கப்புறம் தான் எனக்கே தெரிய வருங்கிற மாதிரி இந்த வழக்குல ஏற்கனவே போலீஸுக்கு 1000 குழப்பங்கள் இருக்கும்போது இப்போ இன்னொரு குழப்பங்கள் வர ஆரம்பிக்குது. இப்போ இவர் இந்த விஷயத்தை சொல்ல விட்டு ஏற்கனவே அந்த காதலர் பிராட் என்ன சொல்லியிருந்தாரு, மர்மமான ஒரு நபர்கிட்ட இருந்து எனக்கு இமெயில் வந்திருக்குன்னு சொல்றாரு. ஒருவேளை இப்ப கரண்டா இவங்க லவ் பண்ற பையன்கிட்டையும் அவங்க முன்னாள் காதலர்கிட்டையும் 3வதா ஒரு நபர் இந்த மாதிரி பேசி மெசேஜ் அனுப்புறாரோ அப்படிங்கிற சந்தேகமும் போலீஸுக்கு வர ஆரம்பிக்குது. ஸோ ஃபைனலா போலீஸ் என்ன மாதிரி ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்கன்னா, ஸோ பிராடுங்கிற காதலர் இவங்களை இறக்கி விட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. ஸோ அவருக்கு இதுல சம்மந்தமே இல்லை.
ஸோ முன்னாள் டெட் கேஸிங்கிற அந்த கணவர் என்ன பண்றாரு, ஜஸ்ட் கிராஸ் பண்றாரு, அவர் வேலைக்கு போயிட்டாரு. ஸோ அவருக்கும் இதுல சம்பந்தம் இல்லை. ஸோ அப்ப இடைப்பட்ட அந்த 5 நிமிஷத்துக்குள்ள ஒரு வேன் வந்துட்டு போச்சுல. இப்போ அந்த வேனை நம்ம ட்ராக் பண்ணா அந்த நபர் தான் சூசனை கடத்திட்டு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த இருட்டுல வந்துட்டு போனதுனால அது ஒரு சில்வர் கலர் வேனுங்கிற மாதிரி தான் போலீஸுக்கு தெரியுது. அதை பத்தி ஒரு தெளிவான பிக்சர் இல்ல. இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, அந்த ஸ்ட்ரீட்ல இருக்க 2 பக்கம் போய் பார்க்கறாங்க. அங்க இருக்கிற சிசிடிவி கேமரால கிட்டத்தட்ட ஒரு 5:55 மணிக்கு இல்ல ஒரு 5:50 மணிக்கு இந்த சில்வர் கலர் வேன் எதுலயாவது பதிவாயிருக்கான்னு பார்க்கும்போது பக்கத்து ஸ்ட்ரீட்ல ஒரு பேங்க் இருக்கு. அந்த பேங்க்ல தெளிவான ஒரு கேமரா இருக்கு. அந்த கேமரால இந்த சில்வர் கலர் வேன் பதிவா இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. பட் என்னதான் அதுவும் குவாலிட்டியான கேமராவா இருந்தா கூட அந்த காருக்கு உள்ள இருக்கிற நபர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த காரோட நம்பர் பிளேட்டையும் போலீஸால கண்டுபிடிக்க முடியல. பட் போலீஸோட யூகம் என்னன்னா, அவங்க காதலர் இறக்கி விட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு நபர் இந்த சில்வர் கலர் வேன்ல தான் சூசனை கடத்திட்டு போயிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறதான் போலீஸோட அனுமானம். பட் அந்த 3வது நபர் யாரா இருக்குன்னு சொல்லிட்டு போலீஸ் தலையை பிச்சிட்டு இருக்க இந்த நேரத்துல தான் போலீஸுக்கு சூப்பரான ஒரு பிரேக் த்ரூ கிடைக்குது. அதாவது காணாம போன சூசனோட மூத்த பொண்ணு என்ன சொல்றாங்கன்னா, சார் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். எங்க அம்மா என்னைக்கு காணாம போனாங்களோ அன்னைக்கு ஒரு பாருக்கு போயிருக்காங்க. ஒரு மிட் நைட் 1 மணி இருக்கும். எனக்கு திடீர்னு ஃபோன் பண்ணாங்க. என்கிட்ட கேட்டாங்க ஒரு நம்பரை எப்படி பிளாக் பண்றதுன்னு கேட்டாங்க. பிகாஸ் எங்க அம்மாக்கு அவ்வளோ இந்த மாடர்ன் ஃபோனை பத்திலாம் ரொம்ப தெரியாது. அதனால எனக்கு கண்டினியூஸா ஒரு கால் வந்துட்டு இருக்கு. அந்த நம்பரை எப்படி பிளாக் பண்றதுன்னு எனக்கு சொல்லுனாங்க. இந்த தகவலை போலீஸ் கிட்ட சொல்ல விட்டு இப்ப போலீஸ் என்ன பண்றாங்க, இந்த சூசனோட போனை அவங்க பொண்ணோட உதவியோட அன்லாக் பண்ணி செக் பண்ணி பார்க்கறாங்க. சம்பந்தப்பட்ட இரவு அப்படி சூசனுக்கு யாரு தொடர்ந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்ததுன்னு பார்க்கும்போது அப்படி சூசனோட போனை ஓபன் பண்ணும்போது மொத்தம் 30க்கும் மேற்பட்ட வாய்ஸ் மெசேஜ் இருக்கு. அந்த 30க்கும் மேற்பட்ட வாய்ஸ் மெசேஜையும் ஒரே ஒரு நபர் தான் அனுப்பிச்சிருக்காரு. அதுல 1-2 வாய்ஸ் மெசேஜை போலீஸ் கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த நபர் நைட்டு 9:30 மணிக்கு அடிச்சிருக்காரு. சூசன் எப்படி இருக்க, ஹவ் ஆர் யூங்கிறாரு. அடுத்து 10:30 மணி 11:30 மணி போக போக பதட்டமாயி சூசனை அபியூஸ் பண்ற மாதிரி நிறைய வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. பதட்டத்தோட நிறைய காலும் பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாமே ஒரே நம்பர்ல தான் வந்திருக்கு. இந்த வாய்ஸ் மெசேஜை கேட்டவனையே சூசனோட பொண்ணு சொல்லிடுறாங்க, சார் இந்த நபர் வேற யாரும் இல்லை, என்னோட பயாலஜிக்கல் ஃபாதர் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. என்னவா சொல்றீங்க கேட்டதுக்கு, எஸ் சார், என்னோட அம்மா லார்சன் அப்படிங்கிற ஒரு நபரை தான் திருமணம் பண்ணாங்க. அந்த நபர் மூலமா பிறந்தவங்க தான் நானும் என்னோட சகோதரியும். ஸோ நாங்கள் 2 பேரும் தான் எங்கள் அம்மா கூட இருந்துட்டு வந்தோம். அந்த லார்சன்கிற நபர் கூட எங்கள் அம்மா 93ல திருமணம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 98ல அவங்களை டிவோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் டெட் கேஸிங்கிற இந்த நபரை 2வது திருமணம் பண்ணிக்கிறாங்க. அந்த நபர் மூலமா 2 பெண் குழந்தைகள் இருக்கு. அந்த 2 பெண் குழந்தைகளும் 2வது கணவர்கிட்டயே வளர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் பிராட் அப்படிங்கிற மாதிரி ஒரு காதலர் இருக்காரு. ஸோ இந்த வாய்ஸ் மெசேஜ் என்னோட பயாலஜிக்கல் ஃபாதர் 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அம்மாவை டிவோர்ஸ் பண்ண லார்சன் அப்படிங்கிற அந்த நபர் தான் சார் அனுப்பியிருக்காருன்னு சொல்ல விட்டு இப்போ போலீஸுக்கு இந்த கேஸ்ல 3வதா இருக்கிற சஸ்பெக்ட் யாருன்னு கிளியரா தெரிய வருது. இப்போ லார்சன்கிற இந்த முதல் கணவரை பத்தி போலீஸ் விசாரிக்கும் போது இந்த லார்சனுக்கும் சூசனுக்கும் கல்யாணமான புதுசுல நிறைய பிரச்சனை இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் இவங்க வாழ்க்கை நார்மலா போனா கூட இந்த லார்சன் சூசனை ரொம்பவே கொடுமைப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. ஒரு டைம் 2 பேரும் பாருக்கு போகும்போது ஒரு கண்ணாடி கிளாஸை வச்சு இவங்க தலையிலே அடிச்சிருக்காரு. அந்த வழக்குல சில வருடங்கள் சிறையில கூட இருந்துட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் சூசன் இவரை விட்டு பிரிஞ்சு வந்து இன்னொரு நபரை கல்யாணம் பண்ணி அந்த திருமண வாழ்க்கையும் ஃபெயிலியர்ல முடிஞ்சிருக்கு. சூசன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இவரை பிரிஞ்சு வரவிட்டு 2வதா ஒரு நபரை திருமணம் பண்ணும்போது முதல்ல அந்த லார்சன் மூலமா பிறந்த 2 குழந்தைகளையும் அவங்க பார்க்கவே விடல. எப்ப தன்னோட 2வது திருமணமும் ஃபெயிலியர் ஆகி தன்னோட முதல் திருமணம் மூலமா பிறந்த 2 குழந்தைகளோட தனியா வந்து இருக்காங்களோ அப்போ பயாலஜிக்கல் ஃபாதருங்கிற முறையில லார்சனை வந்து தன்னோட குழந்தைகளை பார்க்க அனுமதிச்சிருக்காங்க. பட் அப்ப கூட அவங்களுக்குள்ள பெரிய டேர்ம்ஸ் இருந்த மாதிரி தெரியல. பட் இப்போ போலீஸ் என்ன பண்றாங்க, அந்த லார்சனை விசாரணைக்காக கூட்டிட்டு வராங்க. அப்ப அந்த லார்சன் என்ன சொல்றாரு, சார் நீங்க சொல்ற மாதிரி உண்மையிலேயே இந்த சூசன் எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது, நேத்து நைட்ல இருந்தே நானே அவங்களை தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி லார்சன் சொல்றாரு. இப்போ போலீஸ் இவர் அனுப்பிச்ச வாய்ஸ் மெசேஜஸ் எல்லாத்தையும் பார்த்த மாதிரி காமிக்காம, சரி நீங்க கடைசியா சூசனை எப்ப பார்த்தீங்கிற மாதிரி அந்த முதல் கணவர் லார்சன் கிட்ட கேக்குறாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, சார் நேற்று நைட்டு ஒரு 9:30 மணி இருக்கும் சார், படுக்க போறதுக்கு முன்னாடி சூசனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சுட்டேன், கால் பண்ணேன். அவங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. பிகாஸ் நாங்கள் டிவோர்ஸ் ஆகி இவ்வளோ நாள் ஆனா கூட அவங்க 2வது திருமணம் முறிவுக்கு வரவிட்டு நாங்கள் திரும்ப சூசன் நானும் பேச ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் திரும்ப 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பிளான்ல இருந்தோம் சார். அதனால இப்போ அடிக்கடி பேச ஆரம்பித்தோம். நான் ஒரு நைட்டு 9:30 மணிக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். சூசன் கிட்ட எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதுக்கப்புறம் நானும் 2-3 வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு படுக்க போயிட்டேன்.
திடீர்னு எனக்கு தூக்கத்தில் எந்திரிச்சு பார்த்தேன். அப்போ கூட சூசன் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரலன்னு சொல்லவிட்டு எனக்கு ஒரு பதட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போவே கிட்டத்தட்ட நைட்டு 2 மணி 3 மணி ஆயிடுச்சு. அதனால திரும்பவும் சூசனுக்கு கால் பண்றேன், மெசேஜ் அனுப்புறேன். அந்த சூசனுக்கு ஏதோ ஒரு ஆபத்து நிகழ்ந்துருச்சோங்கிற மாதிரி ஒரு சின்ன அச்ச உணர்வு எனக்கு வர ஆரம்பிக்குது. பட் இந்த முன்னாள் கணவர், முதல் கணவர் லார்சன் இருக்கிறது பில்லிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஊர்ல. இந்த ஊர்ல இருந்து சூசன் இருக்கிற ஊருக்கு போகணும்னா மினிமம் 3 hours டிராவல் பண்ணி போனோம். இப்போ நைட்டு ஏற்கனவே 2 மணி ஆச்சு. தூக்கத்தில் எந்திரிச்சு பார்த்தவர் தன்னோட முன்னாள் மனைவி கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரலன்னு பதட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, நேரா போய் பார்த்துட்டு வரலாம், தன்னோட முன்னாள் மனைவி சேஃபா இருக்காங்களான்னு பார்த்துட்டு வரணுங்கிறக்காண்டி நான் கரெக்டாக ஒரு 5 மணிக்கு வந்தேன். அவங்க வீட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேலே போய் கதவை தட்டினேன். என்னோட காரை பக்கத்து ஸ்ட்ரீட்டில் பார்க் பண்ணிட்டேன். ஸோ வீட்டு கதவை மெதுவாக தட்டி பார்த்தேன். உள்ளேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. சரி, ஓகே, இனிமேல் நம்ம எதுக்கு அவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 5:40 மணிக்கு வெளியில் வந்துட்டு கிளம்பி போயிட்டேன் சார்ங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்போது போலீஸ் அந்த சிசிடிவி கேமராவை காமிக்கும் போது அதில் இருட்டில் இருந்த ஷேடோ வேற யாரும் இல்லை, நான் தான் சார். நான் என்னோட முன்னாள் மனைவியை பார்க்க வந்தேன், அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் கடைசி வரைக்கும் அவங்கள பார்க்கவே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இந்த லார்சன் வந்து போலீஸ் கிட்ட எதையுமே மறைக்கிறதுக்கு ரெடியா இல்லை. எல்லாமே ரொம்ப ஓப்பனாக சொல்கிறாரு. அவர்கிட்ட எந்த பயமும் கிடையாது. அவரோட பேச்சில் எந்த தடங்களும் கிடையாது. எந்தவித அச்சமும் இல்லாமல் உண்மையில என்ன நடந்துச்சுங்கிறத சொல்கிறாரு. சார், நான் என்ன ட்ரெஸ் போட்டு வந்தேன் கூட சொல்கிறேன்னு சொல்லிட்டு என்ன ட்ரெஸ் போட்டு வந்தேன், அன்னைக்கு என்ன ஷூ போட்டு வந்தேங்கிற கூட சொல்கிறாரு. இப்போ போலீஸ் அந்த விசாரணை இப்போ அவர் என்ன ஷூ போட்டிருந்தாரோ அதை ஒரு சாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டாங்க. பிகாஸ் இந்த அபார்ட்மெண்ட் வாசல்ல ஒரு ஷூ பிரிண்ட் இருக்கு. ஸோ உண்மையிலே இவர் அங்க இருந்தாரு. அந்த ஷூ பிரிண்ட் போட்டிருந்த நபர் தான் இவங்களை தரதரன்னு இழுத்துட்டு போனதுக்குரிய தடயம் இருக்கிறதுனால இப்போ அந்த ஷூ பிரிண்ட்டை ஒப்பிட்டு பார்த்தா மேபி அது இவரா இல்லையான்னு தெரிய வரும்ட்டு அந்த ஷூவையும் வாங்கிக்கிறாங்க. அது ஒயிட் கலர்ல இருக்கு. இப்போ இவர் சொல்றது எல்லாமே உண்மையா இருக்கிறதுனால ஒருவேளை இவருக்கும் இதுல தொடர்பு இருக்காதுங்கிற ஒரு சந்தேகம் வந்து, சரி சார், இப்போ நீங்க போயிட்டு வாங்க, உங்களை அப்புறம் நாங்க கூப்பிடுறோம்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. பட் அப்படி இருந்தா கூட இந்த லார்சன் ஒரு 5:50 மணிக்கு இந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து கிளம்பி போறாருன்னா இதுக்கப்புறம் அவர் எங்க போனாரு அப்படிங்கிறத போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது வழிநெடுகா இருக்கிற சிசிடிவி கேமரால பார்க்கும்போது ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல அவர் கார் நிப்பாட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த கேஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள இருக்கிற ஒரு கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல போயிட்டு சில திங்ஸ் வாங்கியிருக்காரு. அப்ப அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல இருக்கிற சிசிடிவி கேமரால இவர் இப்படி நடந்து போறது பதிவாயிருக்கு. அந்த சிசிடிவியை காட்சிகளை பார்க்கும்போது தான் போலீஸுக்கு தெரியுது இந்த லார்சன் இவ்வளவு நேரம் போலீஸ் கிட்ட போய் சொல்லியிருக்காருன்னு. அப்படி அந்த சிசிடிவி காட்சிகளை போலீஸ் என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல பதிவான சிசிடிவி காட்சிகள்ல இவர் பிளாக் கலர்ல ஒரு ஷூ போட்டிருந்தாரு. பட் போலீஸ் கிட்ட இவர் என்ன சொன்னாரு, நேத்து என் மனைவியை பார்க்க வந்தப்போ ஒயிட் கலர்ல ஒரு ஷூ போட்டிருந்தேன், இந்த பாருங்க சார், இந்த ஷூ தான் போட்டிருந்தேன்னு சொல்லி அவரே வாலண்டியரா கலட்டி போலீஸ் கிட்ட கொடுத்திருக்காரு. பட் ஆக்சுவலா இவர் சூசனை பார்க்க வந்தப்ப பிளாக் கலர்ல ஒரு ஷூ போட்டதுனால அங்கேயே இவர் பொய் சொல்லியிருக்கான்னு தெரியுது. ஸோ எதுக்காக ஷூ கலரை மாத்தி சொல்லணும் அப்படிங்கிறதுனால இவ்வளவு நேரம் அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் உண்மையா பொய்யா, அதுல இருக்கிற உண்மைத்தன்மை என்னங்கிற ஒரு சந்தேகமும் போலீஸுக்கு வருது. இப்போ இந்த லார்சன் மேல போலீஸுக்கு சந்தேகம் வர்றதுக்கு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, இவர் 5:50க்கு கிளம்பி போனா 3 hours டிராவல்ல அவரோட ஊருக்கு போயிடலாம். 8:50க்கு அவர் கண்டிப்பா ஊருக்கு போயிடலாம். பட் அவரோட சொந்த ஊரான பில்லிங்ஸ்ல இருக்கிற சிசிடிவி கேமரால பார்க்கும்போது அவர் 9:50க்கு தான் ஊருக்கு வந்ததுன்னு தெரியுது. ஸோ கண்டிப்பா இடைப்பட்ட இந்த 1 மணி நேரம் அவர் ஏதோ ஒரு விஷயம் இந்த ஊர்ல பண்ணியிருக்காருன்னு மட்டும் தெரிய வருது. அதனால மேபி இந்த முதல் கணவர் லார்சன் தான் சூசனை கடத்திட்டு போயிட்டு அவங்களை ஏதோ பண்ணியிருக்காருன்னு சந்தேகப்பட்ட போலீஸ் இப்போ அவரோட வீடு, அதுக்கப்புறம் அவரோட வேன் எல்லாத்தையும் சர்ச் பண்றதுக்காக சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் அவரோட வீடை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்கும்போது வீடு ஃபுல்லா ஏதோ ஒரு பொருளை கிளீன் பண்றதுக்காக திங்ஸ் வாங்கி வச்சிருக்காரு. பட் அதுக்காக அவர் ஏதோ கொலை பண்ணியிருக்காரு, அந்த கிரைம் சீனை கிளீன் பண்ணாருன்னு நம்ம சொல்ல முடியாது. அது பாத்ரூம் கிளீன் பண்ணுறது கூட வாங்கி வச்சிருக்கலாம். பட் அன்பார்ச்சுனேட்டா அந்த வீட்டில் ஒரு சரியான ஃபாரன்சிக் தடயங்கள் போலீஸுக்கு கிடைக்கல. சரி, இப்போ அடுத்து இதில் முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது அவரோட வேன். அந்த வேனில் தான் அவர் சூசனை கடத்திட்டு போயிருப்பான்னு போலீஸ் சந்தேகம் வருது. இப்போ அந்த வேனை ஃபுல்லாக சர்ச் பண்ண போலான்னு போகிற போலீஸுக்கு ஒரு பேரதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அந்த வேனை உள்புறமாகவும் வெளிப்புறமாகவும் பக்காவாக கிளீன் பண்ணி வச்சிருக்காரு. ஜெனரலாக இந்த மாதிரி அவசரப்பட்டு யாருமே கிளீன் பண்ண மாட்டாங்க. பட் என்ன காரணத்துக்காண்டி இவர் இவ்வளவு தூரம் அந்த வேனை கிளீன் பண்ணி வச்சிருக்காருங்கிற கொஸ்டின் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, சார் 2 நாளைக்கு முன்னாடி நான் டிராவல் பண்ணும்போது ஒரு காட்டு பகுதிக்குள்ளே போயிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு மான் வந்து இடையில மாட்டிக்கிச்சு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மானோட ரோமம், அந்த மான் இப்போ இறந்து போச்சு, அதோட ரத்தம் எல்லாமே என்னோட வேனில் இருந்தது சார், அதனால தான் க்ளீன் பண்ணேங்கிறாரு. சரி, அப்படி மான் வந்து இவர் காரில் அடிப்பட்டால் என்ன பண்ணியிருக்கணும், வேனோட வெளிப்புறத்தை மட்டும்தான் க்ளீன் பண்ணியிருக்கணும். பட் உள்ளே இருக்கிற டேஷ்போர்டு, சீட்டு கவர் கூட பக்காவாக க்ளீன் பண்ணதான் போலீஸுக்கு சந்தேகம் வருது. இப்போ அவரோட வேனோட அடிப்புறத்தில் போலீஸ் செக் பண்ணி பார்க்கும்போது அதில் சில ரோமங்கள் கிடைக்குது. இப்போ அந்த ரோமங்களை ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அது ஒரு அனிமல், அதாவது ஒரு மானுக்கு சொந்தமான ரோமம்னு தெரியல வரதுனால
இவர் சொல்றது உண்மைன்னு தெரியுது. இவர் கண்டிப்பா எங்கேயோ போயிருக்காரு, ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிருக்காரு, அதெல்லாம் கரெக்ட். சரி, இப்போ வேனுக்கு உள்ள செக் பண்ணி பார்க்கலான்னு பார்க்கும்போது சீட்டுக்கு கீழே சைடா அந்த ஒரு இடுக்குல ஒரு சின்ன ஹேர் சாம்பிளை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 feet இருக்கிற மாதிரி அந்த ஹேர் சாம்பிள் பிளாண்ட் கலர்ல இருக்கு. அதை இப்போ ஃபாரன்சிக் டெஸ்ட்டுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. உண்மையிலே அது சூசனுக்கு சொந்தமான முடியா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா சூசன் மேபி இந்த கார்ல இருந்தாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்தலாங்கிறதுக்காக அந்த ஹேர் சாம்பிளை டெஸ்டிங்காக அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி போலீஸ் அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் போலீஸுக்கு அதிர்ச்சி அளிக்கிற மாதிரி எதெல்லாம் போலீஸ் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அது நடந்த நியூஸ் ஒன்று போலீஸுக்கு கிடைக்குது. சூசன் காணாம போய் 2 வாரம் கழிச்சு மே மாசம் 6ஆம் தேதி சூசனோட வீடு எங்க இருக்கோ அங்க 30 மைல் தொலைவில் இருக்க எல்லோ ஸ்டோன் ரிவர்ல ஒரு பெண்ணோட இருந்த சடலத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சடலம் சூசனுக்கு சொந்தமானதுன்னு தெரிய வருது. இப்போ சூசனோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது அவங்கள யாரோ கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட யாரும் தவறா நடந்ததுக்குரிய தடயங்கள் கிடைக்கல. ஸோ கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வச்சு பார்க்கும்போதே அந்த இருட்டுல யாரு சூசனை தரதரன்னு இழுத்துட்டு போனாங்களோ அந்த நபர் இந்த சூசனோட அபார்ட்மெண்ட் வாசல்ல வச்சே தான் இந்த கொலையை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ரிவருக்குள்ள தூக்கி போட்டு போயிருக்கலாங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்றாங்க. இந்த டயத்துல சூசனோட முதல் கணவர் லார்சனோட கார்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சின்ன ஹேர் சாம்பிள் சூசனுக்கு சொந்தமானது அப்படிங்கிறது தெரிய வர்றதுனால இப்ப போலீஸால எல்லா டாட்டையும் கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ அந்த இருட்டுல தெரிஞ்ச உருவம் இவங்களோட முதல் கணவர் தான். அவர் தான் இவங்களை தரதரன்னு இழுத்துட்டு போயிட்டு அங்க வச்சு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணி தன்னோட வேன்ல வச்சு அந்த ரிவர்ல போய் தூக்கி போட்டு வந்திருக்காரு. அப்ப சூசனோட ஹேர் சாம்பிள் இந்த வேன்ல இருக்கிற சீட்ல டிரான்ஸ்பர் ஆயிருக்குங்கிற மாதிரி போலீஸ் உறுதிப்படுத்துறாங்க. போலீஸ் இந்த ஹேர் சாம்பிள் எவிடன்ஸை வச்சு இந்த லார்சனை கன்ஃபரன்ட் பண்ணா கூட சூசனை நான் கடத்திட்டே வரல, நான் சம்பந்தப்பட்ட இரவு என்னோட முன்னாள் மனைவியை பார்க்கவே இல்லைங்கிற மாதிரி டினை பண்றாரு. பட் இவங்க 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்து 10 வருஷம் ஆச்சு. ஸோ கண்டிப்பா சூசன் இவரோட காருக்குள்ள இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறதுனால இந்த தடயங்களை ஒரு முதன்மை தடயமா வச்சு ஃபைனலா சூசனை கடத்திட்டு போய் கொலை பண்ண குற்றத்துக்காக அவங்க முதல் கணவர் லார்சன்கிற நபரை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. பட் என்னதான் போலீஸ் இந்த சூசனை அரெஸ்ட் பண்ணா கூட இந்த வழக்கில் ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இல்லைங்கிறதுனால இந்த வழக்கோட ப்ராக்ரஸை ப்ராசிக்யூட்டர் ட்ரையலுக்கு எடுத்துட்டு போகல. அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, என்னதான் இப்ப கணவன் மனைவி 10 வருஷமா பிரிஞ்சிருந்தா கூட ஏன் 10 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மனைவி இவர் கூட வேன்ல போயிருக்கலாம், அந்த ஹேர் இங்க வந்திருக்கலாங்கிற மாதிரி தான் அவங்க டிஃபென்ஸ் டீம் சொல்றாங்க. மேபி இந்த எவிடன்ஸை மட்டும் வச்சு எடுத்துட்டு போனா இந்த வழக்கு செல்லுபடி ஆகாதுங்கிற மாதிரி போலீஸுக்கு நல்லாவே தெரியறதுனால வேற எந்த விதமான ஸ்ட்ராங்கான ஆதாரமும் இவனுக்கு அகேன்ஸ்டா இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இவனோட கம்ப்யூட்டர் எல்லாம் செக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இவன் தான் அந்த பிராடுங்கிற காதலருக்கு மெயில் அனுப்பிச்சானாங்கிறதும் தெரியல. அந்த 2வது கணவர் டெட் கேஸுக்கு இவன் தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உன் மனைவிக்கு இன்னொரு காதலர் இருக்கானா அப்படிங்கிறத சொன்னாங்கிறது நிரூபிக்கிறதுக்கும் எந்தவித தடயமும் இல்லைங்கிறதுனால ஹானஸ்டா இவன் தான் இந்த கொலையை பண்ணியிருப்பான்னு தெரிஞ்சா கூட இவ்வளவு தடயங்கள் இருந்தா கூட கண் முன்னாடி குற்றவாளி நின்றுட்டு இருந்தா கூட அமெரிக்கா போலீஸால இந்த லார்சனை அரெஸ்ட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்க முடியல. இப்படியே நாட்கள் வாரமாகுது, வாரங்கள் மாதமாகுது, ஏன் மாதங்கள் பல வருடங்கள் கூட ஆகுது. சூசன் கொலை செய்யப்பட்டு 4 வருடம் ஆனா கூட இவன் தான் கொலைகாரன்னு தெரிஞ்சா கூட போலீஸால ஒண்ணுமே பண்ண முடியல. பட் 2012ஆம் வருஷம் கோல்ட் கேஸ் யூனிட் இந்த வழக்கை ரீஓபன் பண்ணி பாக்குறாங்க. கண்ணு முன்னாடி இவ்வளவு எவிடன்ஸ் இருக்கு, இவனை எப்படி சும்மா வருதுன்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் ஃபாரன்சிக் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி அவனோட கம்ப்யூட்டரை செக் பண்ணி பார்த்தப்போ அப்ப இருக்கிற ஃபாரன்சிக் டீம் சரியா செக் பண்ணல. இப்போ அதே கம்ப்யூட்டரை இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வச்சு ஃபாரன்சிக் டீம் செக் பண்ணி பார்க்கும்போது அவனோட ஹிடன் அக்கௌண்ட்டை ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. தட் மீன்ஸ் பிராடுங்கிற காதலருக்கு இந்த கணவர் லார்சன் தான் மெயில் அனுப்பிச்சிருக்கான், இந்த மாதிரி உன் மனைவி கிட்ட உன் காதலியை பத்தி போட்டு கொடுத்துருவேன். அதே மாதிரி டெட் கேசிங்கிற அந்த 2வது கணவருக்கும் ஒரு ஃபேக்கான நம்பர்ல இருந்து ஃபோன் பண்ணி இந்த லார்சன் தான் உன் முன்னாள் மனைவிக்கு இன்னொருத்தன் காதலன் இருக்காங்கிறதையும் போட்டு கொடுத்துருக்கான். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது மோட்டிவ் கிளியரா இருக்கு. தட் மீன்ஸ் இந்த லார்சனோட நோக்கம் என்ன? தன்னோட மனைவியை விட்டு 10 வருஷம் பிரிஞ்சு வந்துட்டான். தன்னோட மனைவியோட 2வது திருமணமும் ஃபெயிலியர் ஆச்சு. இப்போ தான் மனைவி கூட சேர்ந்து வாழணும், ஏன் அந்த பொண்ணையை திருமணம் பண்ணிக்கணுங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. ஸோ இவ்வளவு தூரம் அவன் பிளான் பண்ணி வைக்கும்போது திடீர்னு பிராடுன்னு ஒரு நபர் உள்ள வந்துடுறான்.
இப்போ அந்த பிராடுங்கிற காதலர் இருக்கிறதுனால சூசன் தனக்கு அட்டென்ஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரி இவனுக்கு ஒரு பயம் வர ஆரம்பிக்குது. அதனால 24 மணி நேரமும் இந்த சூசனை ஃபாலோ பண்றான். சம்பந்தப்பட்ட இரவு சூசனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். அவங்ககிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொன்னதுனால ஒருவேளை அவ தன்னோட காதலர் கூட தான் இருப்பானான்னு சந்தேகப்பட்டு ஃபாலோ பண்ணதுல மேபி இவங்க அபார்ட்மெண்ட் வாசலையே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அந்த ஒரு கிளப்புக்கு வாசல்ல இருக்கிற கார்ல சூசனும் அவங்க காதலரும் உடல் ரீதியான தொடர்புல இருந்ததை இந்த முன்னாள் கணவர் பார்த்திருக்கலாம். அப்போ பயங்கர கோபம் வந்திருக்கலாம். எப்போ சூசன் அந்த கார்ல இருந்து இறங்கி வந்தாங்களோ அப்போ ஆர்கியூ பண்ணதுல அவங்களுக்குள்ள கடுமையான வாக்குவாதம் வந்து அங்கேயே அவங்கள தரதரன்னு இழுத்துட்டு வந்து கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்கலாங்கிற மாதிரி தான் ஒரு தியரி போலீஸ் சொல்றாங்க. ஸோ இப்போ இவனோட லேப்டாப்ல இருந்து இவன் தான் அந்த மிரட்டல் இமெயில் அதுக்கப்புறம் ஃபோன்லாம் பண்ணியிருக்காங்கிறது இப்போ உறுதிப்படுத்தப்படுது. இதை எல்லாத்தையும் தாண்டி மோட்டிவ் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக்குறதுக்காக இதுக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி விசாரிச்ச போலீஸ் சில முக்கியமான கேஸை கோட்டை விட்டுருக்காங்க. அதாவது இவங்களோட 5 வருஷ திருமண வாழ்க்கையில இந்த கணவர் லார்சன் மேல இவங்க பல டொமஸ்டிக் அபியூஸ் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இவங்க என்னதான் அவங்க கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் கூட இவன் சூசனை 24 மணி நேரம் ஃபாலோ பண்றான். அவங்க இல்லாத நேரம் அவங்க வீட்டு ஜன்னல் வழியா வந்து எட்டி பார்க்கறது, அவங்களுக்கு தெரியாம அவங்க வீட்டு கீயை டூப்ளிகேட் போட்டு இவங்க இல்லாத நேரம் உள்ள போய் பார்க்கறது, அதுக்கப்புறம் ஒரு நாள் கையில துப்பாக்கி எடுத்துட்டே இவங்க வீட்டுக்கு வந்திருக்கான். ஸோ இதை பத்தி அவங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அப்பவே இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளியிருக்காங்க. ஸோ இப்பதான் அந்த ரெக்கார்ட்லாம் போலீஸ் எடுக்கிறாங்க. ஸோ இப்போ கூட 4 வருஷம் கழிச்சு கூட டைரக்டான ஃபாரன்சிக் எவிடன்ஸ் இல்லாமல் இருந்தால் கூட இவன் அனுப்பிச்ச இமெயில், ஃபோன் கால், முன்னாடி இவன் அவங்கள கொடுமைப்படுத்தின விதம், அதுக்கப்புறம் அந்த ஹேர் சாம்பிள் எல்லாத்தையும் வச்சுட்டு ப்ராசிக்யூட்டர் இப்போ என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா 2012ஆம் வருஷம் இந்த வழக்கை நம்ம நீதிமன்றத்துக்கு ட்ரையலுக்கு எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் இந்த வட்டம் ப்ராசிக்யூட்டருக்கு சக்ஸஸ் கிடைக்குது. ஸோ இந்த தடயங்களை வச்சு இந்த முன்னாள் கணவர் லார்சன் தான் சூசனை கடத்திட்டு போயிட்டு கொலை பண்ண அப்படிங்கிற குற்றத்துக்காக அமெரிக்க நீதிமன்றத்தில் இந்த லார்சனுக்கு 100 வருடங்கள் சிறை தண்டனை கிடைக்குது. மேபி அவன் நன்னடத்தையோட இருந்தா 2042ஆம் வருஷம் பரோல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவ்வளவு தடயங்கள் இருந்தும் 100 வருடங்கள் சிறை தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் கூட ஜெயிலுக்கு போய் இந்த லார்சன் என்ன சொல்லிட்டு இருக்கான், நான் சூசன் அன்னைக்கு பார்க்கவே இல்லை, நான் அவங்கள கடத்திட்டு போல, நான் கொலை பண்ணல, போலீஸ் என்ன ஃப்ரேம் பண்ணிட்டாங்க, உண்மையான கொலைகாரனை தப்பிக்க விட்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்னுமே தான் ஒரு நிரபராதிங்கிற மாதிரி தான் ஜெயில இருந்து சொல்லிட்டு இருக்கான். இந்த கேஸை பத்தி நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, பல பேருக்கு பலவிதமான வேறுபட்ட கருத்துக்கள் இருந்தா கூட சில பேர் உண்மையான குற்றவாளிகளை போலீஸ் தப்பிக்க விட்டாங்கன்னு நினைச்சிருக்கலாம். இல்ல இவன் தான் குற்றவாளி நினைச்சா கூட நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, நம்ம எவ்வளவு கேசஸ் பார்த்ததுல இருந்து என்னோட அனுமானம் இந்த லார்சன் தான் சூசனை கடத்திட்டு போயிருக்கிறதுக்கு கொலை பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் மோட்டிவ் பக்காவா கிளியரா இருக்கு. ஸோ இவன் தான் பண்ணியிருப்பான் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் நான் ஃபீல் பண்றேன்னா, முதல்ல போலீஸ் கண்டுபிடிச்ச அந்த ஷூஸ் எவிடன்ஸ், இவன் உண்மையிலேயே போலீஸ் கிட்ட எதுவுமே மறைக்கலனா இதுக்காக போலீஸ் கிட்ட போய் சொல்லணும். நான் சூசனை பார்க்க வரப்போ ஒயிட் கலர் ஷூ தான் ஏன் போட்டிருந்தேன்னு சொல்லி போய் சொல்லணும். இப்போ போலீஸ் அந்த சிசிடிவி கேமரால பார்க்கும்போது இவன் பிளாக் கலர்ல ஷூ போட்டிருந்தேன்னு சொன்னதுனால கண்டிப்பா அங்கேயே இவங்கிட்ட ஒரு தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ரெண்டாவது, இவன் பல நாளா அவங்கள பின்தொடர்ந்து தொந்தரவு பண்ணிட்டு இருந்தான் அப்படிங்கிறதுக்கு கண்டினியூஸா சம்பந்தப்பட்ட இரவு அவங்களுக்கு அனுப்பிச்ச அபியூசிவ் வாய்ஸ் மெசேஜை கூட எடுத்துக்கலாம். சரி ஓகே, முன்னாள் மனைவி ஒரு சின்ன அக்கறை இருந்தா கூட 3 மணி நேரம் டிராவல் பண்ணி தன்னோட மனைவி பாதுகாப்பா இருக்காங்களான்னு பார்க்க வர்றதுக்காக அவங்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து பக்கத்து தெருவில் போய் காரை பார்க் பண்ணிட்டு எவனாவது இருட்டில் நின்றுட்டு இருப்பானா? உண்மையிலே அதுக்கு பின்னாடி வேற ஒரு நோக்கம் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுது. இது எல்லாத்தையும் தாண்டி அவன் சொந்த ஊருக்கு 3 மணி நேரத்துக்குள்ள போயிருக்கலாம். ஸோ இடைப்பட்ட அந்த 1 மணி நேரத்துக்குள்ள தான் இவங்க உடலை டிஸ்போஸ் பண்ணிருக்கான். அப்போ அவங்க தலைமுடி இவங்க வேன்ல வந்திருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது சந்தேகமே கிடையாது, இவங்க தான் அவங்களை கொலை பண்ணிருக்கான். உண்மையிலே இந்த சூசனோட மரணம் அவங்க குடும்பத்தில் பல பேருக்கு ஒரு தீராத வழியை கொடுத்துருக்குங்கிறதுல சந்தேகம் கிடையாது. அதுவும் 4 குழந்தைகளை விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ பர்சனலா நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, இது உண்மையிலேயே அவங்க வாழ்க்கையில பேடா நடந்த விஷயமா, இல்ல அவங்க பேடா டிசிஷன் எடுத்துட்டாங்களா, இல்ல அது யதார்த்தமா நடந்துச்சான்னு தெரியல. இவங்க வாழ்க்கையில செலக்ட் பண்ண 3 பேருமே ரொம்ப பேடான பீப்புளா இருந்த மாதிரி தெரியுது. முதல் கணவரும் கடுமையா கொடுமைப்படுத்திருக்கான், அவன் தான் கொலை பண்ணிருக்கான். 2வது கணவரும் அவ்வளவு தூரம் கொடுமைப்படுத்திருக்கான். சரி, 3வது ஒரு காதலன் காதலிச்சாங்களே, அவனாவது உண்மையா இருக்கானான்னு பார்த்தா ஜென்ரலா ஒரு பொண்ணு கூட ஒருத்தர் டேட்டிங் பண்றான், இல்ல ஒரு பொண்ணு தன்னை நம்பி வருது, அது காதலியா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், இல்ல கூட வேலை பார்க்குற கோவர்க்கர்ட்டா இருக்கட்டும், ஃப்ரெண்டா இருக்கட்டும், அதுவும் ஒரு அன்டைத்துல ஒரு பொண்ணை இறக்கி விடும்போது வீட்டு வாசல்ல இறக்கி விட்டானா அவன் நின்று பார்த்துட்டு போகணுமா இல்லையா, அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டாங்களா இல்லையான்னு. ஜஸ்ட் இறக்கி விட்டவனா ஒருத்தன் போறான் அப்படின்னா அப்போ அவங்களுக்கு இவங்க மேல என்ன அக்கறை இருக்கு? ஜஸ்ட் அவனுக்கும் அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அவங்க செலக்ட் பண்ண காதலரும் சரியில்லைன்னு தான் தோணுது.
இது உண்மையிலேயே அவங்க வாழ்க்கையில ஒரு அன்பார்ச்சுனேட்டான விஷயம் தான். அவங்க வாழ்க்கையில இருந்த 3 ஆண்களுமே அவங்கள யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, அவங்கள ரொம்ப அபியூஸ் பண்ணிக்கிட்டாங்க. உண்மையிலேயே இது ஒரு ரொம்ப அன்லக்கியான பெண்மணி தான் எனக்கு தோணுது. இந்த கேஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே அந்த முதல் கணவர் லார்சன் தான் கொலை பண்ணிருப்பானா, இல்ல இவங்க 3 பேர்த்தையும் தாண்டி ஏதோ ஒரு நபர் இவங்களை கொலை பண்ணிட்டு இன்னுமே சுத்திட்டு இருப்பானா? உங்களோட கருத்தை மறக்காம இந்த வீடியோல பதிவு பண்ணுங்க. இந்த மாதிரி another கேஸ்ல உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.